சார் இப்ப வந்து அடுத்தது மிதுன ராசி. மிதுன ராசியோட குணாதிசயம், அவங்க கடன் பிரச்சனையில இருந்தா எப்படி வெளில வரலாம்? இது எப்போ கும்பிட ஆரம்பிச்சோமோ, அப்போ ம். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. ம். படிப்படியாக மீண்டு வர்றது. கடன் அடைக்க வழி பிறத்தல். ம். இதெல்லாம் இந்த ராசி. வீட்லயே சங்கு வச்சு பூஜை பண்ணலாம்னு ஆமா. நெறைய சொல்றீங்களா? பேர் பார்த்தீங்கன்னா, வலம்புரி சங்கு வைப்பாங்க. ஆமா. சங்கு பூஜைகள் நல்லா இருக்கு. ம். வாசல்ல சங்கு கட்டுவாங்க. ம். அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, வீட்ல அந்த தலவாசல்ல சங்கு பதிப்பாங்க. ஆமா. இதெல்லாம் இந்த ராசிக்கு கடன்ல இருந்து எப்படி வெளில வருவாங்க? நிச்சயமா இந்த ராசி கடன்லேருந்து மீண்டு வந்துருமா? ம். நிச்சயமாக மீண்டு வர வாய்ப்புகள் உண்டு. ம். அப்ப இவங்க கடன்லேருந்து மீண்டு வர வழிவகைகள் என்னன்னா, வணக்கம் எல்லாருக்குமே. நான் உங்க பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு இருக்கிற எங்க ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே ரொம்ப வணக்கம். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா அந்த சேனல் வந்து இவ்வளோ பிரபலம் ஆயிருக்காது. ஏன்னா ஜோதிடர் அப்படின்றது எல்லாருக்குமே தேவைப்படுது. எல்லாருக்கும் கண்டங்கள் அந்த கட்டம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் நாளைக்கு நம்ம என்ன சாதிக்க போகிறோம், எப்படி இருக்க போகிறோம், என்ன பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரப்போகிறோம், என்ன சொத்து வாங்க போகிறோம், எப்படி சம்பாதிக்க போகிறோம், எப்படி குழந்தை குட்டிங்களை நம்ம காப்பாற்ற போகிறோம், நிறைய விஷயங்களுக்கு வந்து ஜோதிடம் தாங்க நம்ம நிறைய பேரை காப்பாற்றிட்டுருக்கு. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்களை தான். ஜோதிடர் உலகத்தில் அவர் வந்து நிறைய விஷயங்களை சொல்லிகிட்ருக்காரு. அதுவும் எல்லாமே புது விஷயங்களை சொல்லிகிட்ருக்காரு. ஒருத்தருடைய குணாதிசம் எப்படி இருக்குது, ஏன்னா 12 ராசியோட குணாதிசயம் நானும் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாங்க? இப்போ நிறைய பேர் கடனில் இருக்கோம். எல்லாரும் கடன் வாங்கிட்டு கட்ட முடியாமல் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு கடன் வாங்குகிறோம், காலேஜுக்கு பணம் கட்ட கடன் வாங்கிட்டு இருக்கோம். வீட்டில் வந்து வாழ்க்கை எப்படி போகிறது அதுக்கு நம்ம கடனை வாங்கிட்டு வட்டி கட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே கடன் பிரச்சனையிலேருந்து எல்லாரும் வெளியில் வந்து ஆகணும். அடுத்தது உங்களோட குணாதிசயம், அதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை தானே? அப்படி நம்ம 12 ராசியோட குணாதிசயமும் அவங்க கடன் பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வரணும், மீண்டு வர்றதுக்கு நான் வந்து ஐயாவை தான் நான் கேட்க போகிறேன். 12 ராசி அதில் உங்கள் ராசியும் இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க, ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் அவர் ஐயா என்ன சொல்கிறாரு, கடன் பிரச்சனைலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன தீர்வு சொல்கிறாரு அப்படின்றத உங்களுக்கும் புரியும். இப்படி நானே பேசிகிட்டு இருந்தால் எப்படி? நம்ம ஜோதிடர் விஜயகுமார் ஐயாவை நம்ம சந்திப்போம். அவர் வாயாலே அவர்கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் 12 ராசிக்கு நம்ம கேட்டுக்கலாம். ஓகே சார், இப்போ வந்து அடுத்தது மிதுன ராசி. மிதுன ராசியோட குணாதிசயம், அவங்க கடன் பிரச்சனையில இருந்தால் எப்படி வெளில வரலாம்? நிச்சயமா மிதுன ராசியோட அம்சமே அறிவு சார்ந்த ராசி. சமாதான பிரியர்கள். இந்த ராசி எங்க இருக்கும், அங்க சமாதானம் இருக்கும். உடன்படிக்கைகள், அதாவது பெண் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த புதன் கிழமைன்னு சொல்லுவாங்க. புதன் அதிபதியாக கொண்டவர் இவங்க. இந்த ராசி இருந்து அரவணைத்து போகிறது, சகல விஷயங்களும் ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த ராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த ராசி எங்க இருக்கும், அவங்களுக்கு இந்த அனிமல் ரொம்ப பிடிக்கும். இவங்க இருக்கிறதுல பூனை வர ஆரம்பிச்சு, பூனை வீட்டுக்குள்ள வர்றது, பூனை வந்து குட்டி போட்டது, அணில் சம்பந்தப்பட்டது, குருவி சம்பந்தப்பட்டது இயற்கையாக இவங்க வசீகரிக்கும். இந்த ராசி இருந்தாலே அதோட யோகங்கள். இந்த ராசிக்கு தாய் பாசம் அதிகம். இந்த ராசிக்கு அம்மா சம்பந்தப்பட்டு, ஆனா அனுபவிக்க தடை. அம்மா இருந்தா கூட இருக்கும்பாங்க, ஆனா அது அனுபவிக்க தடையா இருக்கும். இது இந்த ராசிக்கு மிகுந்த யோகமே பார்த்தீங்கன்னா, ஒரு வேலைகளை சேரும்போது சாதாரண படிநிலையில சேருவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிளர்க் லெவலில் சேருவாங்க. படிப்படியாக போய் அப்படி சிஓ லெவல் போவாங்க. தன்னை வளர்த்து கொள்ளும் ராசி. இந்த ராசிக்கு திறமையே ஃபர்ஸ்ட் என்னன்னா, செல்ஃப் மோட்டிவேஷன் இயற்கையாக பண்ணிக்கும். நான் முடியும், பண்ணிக்கலாம். இந்த மேனிஃபெஸ்டோன்னு சொல்கிற இந்த ராசிக்கு உண்டு. தன்னைத்தானே வளர்த்துக்கிட்டு பெரிய லெவலில் படிப்படியாக மேலே வரக்கூடிய அம்சத்தில் இந்த ராசி பெஸ்டான ராசி. இந்த ராசிக்கு எப்பவுமே ஒரே ஒரு விஷயத்த கவனிச்ச குணாதிசயத்தில் குழந்தைக்கு தாமதப்படுத்தக்கூடாது ராசிங்க. குழந்தை அப்புறம் பார்த்துக்கலாம். நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் மாடர்ன் லைஃப்பில் என்ஜாய் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அந்த ராசிக்கு சொல்லுவேன், அப்படி தாமதப்படுத்தாதீங்க. ஏன்னா 5ஆம் அதிபதியே 12ஆம் அதிபதினா குழந்தை நிறைய பேர் கருச்சிதைவு நடந்தது, தாமத குழந்தைகள் நடந்தது இந்த ராசியாக இருக்குது. சரி, இந்த ராசி எப்பயுமே டவுட், சார் நான் பிஸ்னஸ் பண்ணால் நல்லா இருக்குமா, வேலை செஞ்சால் நல்லா இருக்குமா? முதல்ல வேலைக்கு போகிற யோகம் உண்டு, பின்னாடி தான் பிஸ்னஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒரு வேலைக்கு போய் மிகப்பெரிய புகழ் விட்டு ஒரு சிலர் தான் பிஸ்னஸ் பண்ணக்கூடியது. பிஸ்னஸில் நிறைய பேர் அதன் மூலமும் இந்த கடன் சம்மந்தப்பட்டது வருது. ராசிக்கு எதனால கடன் வருதுன்னா, அகலக்கால் வைக்கிறனால. இவங்களுக்கு வீடு இல்லாத, வீடு பற்றி வண்டி வாகனம் பற்றி அவ்வளோ பிராண்டிங்காக பண்ணுவாங்க.
திடீர்னு ரிஸ்க் எடுத்து பெரிய வீடாக கட்டிடுறது, டக்குன்னு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு அது டெவலப் ஆகாத ஏரியாவில் இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆமாம். அப்போ நம்ம யோசிக்கணும், இந்த இடம் மதிப்பு வருமா, டாக்குமெண்ட் கரெக்டாக, அப்படி இந்த ராசி யோசிக்குமா. இந்த ராசி நல்ல ராசி தான், ஏன்னா அவங்களுக்கு அமைப்பு உடனே வாங்க, இன்றைய ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி வந்து அதை மாட்டிக்கூடாது. இப்போ பிஸ்னஸில் இந்த ராசி திறமையான ராசி, கூட்டு போட்டு பண்ணுவாங்க. கூட்டாளி நல்லவரான்னு பார்க்கணுங்க. ஏன்னா இந்த ராசி என்னன்னா, கூட்டு போட்டுட்டு சரி பாவம் அவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்னு கடன் ஆயிரும். இதெல்லாம் இது கவனித்து பண்ண வேண்டிய ராசி இது. கடன்லேருந்து எப்படி வெளில வருவாங்க? நிச்சயமா இந்த ராசி கடன்லேருந்து மீண்டு வந்துடுமா? நிச்சயமாக மீண்டு வர வாய்ப்புகள் உண்டு. அப்போ இவங்க கடன்லேருந்து மீண்டு வர வழிவகைகள் என்னன்னா, கடன்லேருந்து மீண்டு வர்றதுக்கு வழிவகைகள் என்னன்னா, சிவ வழிபாட்டில் அதில் இவங்க நடராஜர் அம்சத்தை வழிபாடு செய்யும் போது கடன்லேருந்து மீண்டு வராங்க. கடன்லேருந்து படிப்படியாக அந்த அம்சம் மீண்டு வரும். இவங்களுக்கு யோகமே பார்த்தீங்கன்னா, முருகர் வழிபாட்டில் வள்ளி தெய்வானையோடு இருக்கிற முருகர், இது இந்த ராசிக்கு யோகத்தை கொடுக்கும். அப்போ ஒரு சக்தி வடிவத்தில் கும்பிடும்போது அங்கே அம்பாலும் இருக்கணும். இந்த ராசி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளிக்கிழமை என்று மாரியம்மன் கும்பிட்றோம், அம்பாளை கும்பிட்றோம், துர்கை கும்பிட்றோம், அதில் இந்த ராசிக்கு செட் ஆகும். அப்போ துர்கை வழிபாடு பண்ணலாம், வெள்ளிக்கிழமை விரதம் இருத்தல். அப்போ இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா, சஷ்டி விரதம் இருந்தால் சகலத்தையும் வென்றுவிடும். இந்த ராசிக்கு 6ஆம் இடம் தான் கடன். இங்கே சஷ்டி, கந்த சஷ்டி கவசம் கேட்கறது. சார் மீண்டுருவானா? நிச்சயமாக மீண்டு வந்துடுவீங்க சார். ஆரம்பத்தில் படிப்படியாக இருக்கும், ஆனால் மீண்டு வருது. இந்த ராசிக்கு இந்த முதலீடு சம்மந்தப்பட்டது சொல்லுவோம். கையில் காசு இருந்தால் விரயம் பண்ணிடும், ஹெல்ப் பண்ணிடும். அப்போ ஹெல்ப் பண்ணுறது நமக்கு வேண்டான்னு தெரிஞ்சு பண்ணால் தப்பில்லை, நாளைக்கு கொடுப்பாங்கன்னு கமிட் பண்ணக்கூடாது அந்த மாதிரி. அப்போ இந்த ராசிக்கு இன்னொரு முக்கியமானது, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் சரியான முதலீடு பண்ணலாம். இப்போ குறிப்பாக கடவுள் வழிபாட்டிலே இந்த ராசிக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கறது துலாபாரம் உள்ள கோயில். கோயிலில் துலாபாரம் கொடுப்பாங்க, அந்த கோயில் செட் ஆகும், மிகுந்த யோகமாக இருக்கும். கொடிமரம் சம்மந்தப்பட்ட இருக்கிற இடம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த மலை மேல் இருக்கிற கோயில், பொதுவாக இந்த ராசிக்கு அடிக்கடி கொடுக்கறது பழனி. பழனி வழிபாடு, அங்கே இருக்கிற சித்தர்கள் ஒரு சில கணக்கு மட்டும் கேட்பாங்க, பழனி சம்பந்தப்பட்டது. அப்போ உங்க ஊர்ல இருக்கிற அந்த முருகர் அம்சம், இப்போ சென்னை வட்டார பகுதியில் பார்த்தீங்கன்னா சிறுவாபுரி முருகன். சிறுவாபுரி முருகன் கட்டினா சொத்தும் அமையும், கடனும் போகும். அப்போ ஏன் இந்த கடனால் தன்னம்பிக்கை இழந்துடுறாங்க மக்கள்கள். அப்போ அதிலிருந்து படிப்படியாக அப்படியே மீண்டு வந்து பெரிய செல்வ கடாட்சம் வந்துடும். சரி, இப்போ கடன் அடைக்க வழி வந்தாச்சு, இருக்கிற பணத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு பணம், சரி கடன் அடைக்க வாங்கினா பணம் வரணுமே. அப்போ பணம் வர்றதுக்கு இருந்தாங்கன்னா இந்த ராசிகள் சங்கு அபிஷேகம், சங்கு பூஜைகள் மிகுந்த யோகத்தை கொடுக்குது. அப்போ இந்த ராசிக்கு பொதுவாக சொல்லுவோம், அந்த அச்சதை தட்டுல ஒரு 27 வகை சங்கு, 27 சங்கு சின்ன சின்னதாக சுத்தமாக க்ளீன் பண்ணி, அது வீட்டில் வந்தோடனே அதை அந்த உப்பு தண்ணியில் கல்லுப்பு போட்டு கழுவிட்டு அதை க்ளீன் பண்ணி சுத்தமாக தொடச்சி அச்சதையில் வச்சு வழிபாடு பண்ணும்போது மிகுந்த யோகமாக இருக்குது. சங்கு வழிபாடு, இதை சங்கரன் கோயில் வழிபாடும் நல்லா இருக்கு. அது இல்லாமல் பவானி கூடுதுறையில் இருக்கிற சங்கமேஸ்வரர் வழிபாடும் நல்லா இருக்கு. அப்போ இந்த சங்கம் இதெல்லாம் வழிபடும் போது படிப்படியாக செல்வ கடாட்சம் உயர்ந்து கொண்டே இருக்கின்றன. அப்போ இது எப்போ சார் மீண்டு வருவோம் அப்படின்னா, இது எப்போ கும்பிட ஆரம்பித்தோமோ அப்போ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி படிப்படியாக மீண்டு வர்றது. கடன் அடைக்க வழிபிறத்தல், இதெல்லாம் இந்த ராசி வீட்டிலே சங்கு வச்சு பூஜை பண்ணலாம். ஆமா, நிறைய பேர் வீட்டுனா வளமுறை சங்கு வைப்பாங்க. ஆமா, சங்கு பூஜைகள் நல்லா இருக்கு. வாசல்ல சங்கு கட்டுவாங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வீட்டுல அந்த தலைவாசல் சங்கு பதிப்பாங்க. இதெல்லாம் இந்த ராசிக்கு அமையும். சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க சார். ஒரு ராசிக்கும் ஒரு வித்தியாசமா சொல்றீங்க. தேங்க்யூ சார். ஒன்றும் இல்லைங்க, மிதுன ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. சங்கு பூஜை பண்ண சொல்கிறாங்க, நல்லா இருக்கான். நீங்கள் வந்து என்னைக்கு கோவில் வழிபாடுகள்லாம் எப்போ செய்ய போகிறீங்களோ, எப்போ சித்தர்கள் வழிபாடு, எப்போ கோவிலுக்கெல்லாம் போக ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கே உங்களுக்கு பிரச்சனை, கடன் பிரச்சனைலேருந்து வெளில வந்துடுவீங்களாம். ஒரு பிரச்சனையும் இல்லை, ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.